ஞான தபோவனர்களை வா வா என்று அழைக்கும் திரு அண்ணாமலையாரை பணிந்து வேண்டி திருநாவுக்கு அரசர் திருநாவுக்கரசருக்கு அண்ணாமலையார் சூளை நோயை கொடுத்து தடுத்தாட்கொண்டதைப் போல மிகவும் ஆச்சாரமான இறை நம்பிக்கை கொண்ட குடும்பத்திலே பிறந்த அன்பர் ஒருவர் அதிலிருந்து நழுவி வழுவி மது மாமிசத்திற்கு அடிமையாகி அல்லல்பட்டு துன்பமுற்று கொண்டிருந்த போது அவருக்கு அன்பர் கேட்காமலே அண்ணாமலையார் அன்னதோஷத்தை வாரி வாரி வழங்குகின்றார். திருமணத்திற்கு முன்பு 30 வருடங்கள், திருமணத்திற்கு பின்பு 10 வருடங்கள் அன்னதோஷத்திலே அந்த அன்பர் பிடிக்கப்பட்டு கவலைப்பட்டு ஒரு காலகட்டத்திலே சித்த பிரேமை கொண்டவர் போல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது அவரை அண்ணாமலையார் தடுத்தாட்கொள்கின்றார். அதாவது அந்த அன்பர் வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பி உறங்கிக் கொண்டிருந்த போதெல்லாம் அவரது காதிலே யாரோ ஒருவர் நீ திருவண்ணாமலைக்கு வா வா என்று அழைக்கின்றார். ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, பல தடவை இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. அன்னதோஷம் என்றால் அன்பர் சாப்பிட அமரும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற திருமண பந்தலிலே சாப்பிட அமரும் போது அவருக்கு மட்டும் சாப்பாட்டிலே முடி, வீட்டிலே சாப்பாட்டிலே முடி, வெளியூரிலே ஓட்டலில் சாப்பிட சென்றாலும் அங்கேயும் சாப்பாட்டிலே முடி, குடிக்கின்ற நீரிலே முடி. ஆகவே அந்த அன்பருக்கு அன்னத்தின் மேல் மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டு அன்னத்தை கண்டாலே ஒரு அலர்ஜி. 8 வருடங்கள் ஒருவேளை உணவு உண்டு, காலையிலும் இரவிலும் பாலும் பழமும் சாப்பிட்டு அன்பர் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கையிலே அன்பரை அண்ணாமலையார் தடுத்தாட்கொள்கின்றார். அன்பர் அறிந்தோ அறியாமலோ ஆன்மீக தேடலில் நமக்கு மட்டும் ஏன் இவ்வாறு சாப்பாட்டிலே முடி வருகின்றது என்று ஆன்மீக தேடலிலே ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவருக்கு அரிய பழங்கால நூல் ஒன்று கிடைக்கின்றது. அந்த நூலிலே இவ்வாறு அன்னதோஷம் ஏற்பட்டு அன்னத்தின் மேல் வெறுப்பு கொண்டவர்கள் திருவண்ணாமலை அதிகாலை நேரத்திலே வந்து திருவண்ணாமலையிலே அந்த மலை மீது படர்ந்து இருக்கின்ற பனியை பார்த்தால் அன்னதோஷம் படிப்படியாக விலகும் என்று குறிப்பிட்டதை அறிந்த அந்த அன்பர் குடும்பத்துடன் கலந்து பேசி திருவண்ணாமலை செல்வதற்கு வழி தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் விசாரித்து கொண்டு திருவண்ணாமலை செல்கின்றார். செல்லும் போது செங்கத்திற்கு அருகே அவர் சென்று கொண்டிருந்த போது திருவண்ணாமலையிலிருந்து முன்பின் அறியாத அன்பர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வருகின்றது. அதாவது நாம் குறிப்பிடுகின்ற அன்பருடன் வேலை பார்க்கின்ற நண்பரின் உறவினர் திருவண்ணாமலையிலே மிகுந்த செல்வாக்கான பதவியிலே இருக்கின்றார். அவருக்கு நமது அன்பரின் அன்பர் வருகின்ற விவரத்தை கூறி நீங்கள் திருவண்ணாமலையிலே அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று குறிப்பிடுகின்றார். அந்த திருவண்ணாமலையை வசிக்கின்ற இறை நம்பிக்கை உள்ள அன்பர் நமது நண்பரை தொலைபேசி வாயிலாக அழைத்து நீங்கள் திருவண்ணாமலை வந்து கோவிலிலே வடக்கு வாசல் அம்மணி அம்மன் கோபுரத்துக்கு அருகிலே நின்று என்னை அழையுங்கள் என்று தொலைபேசி எண்ணை குறித்து கொடுக்கின்றார். நமது அன்பரும் திருவண்ணாமலை சென்று வடக்கு வாசல் அம்மணி அம்மன் கோபுரத்துக்கு அருகிலே நின்று அந்த அன்பரை அழைக்க அந்த அன்பர் தமக்கு உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி நமது அன்பரை முதலாக திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும் என்று குடும்பத்துடன் சென்ற அன்பரை ஆலயத்துக்கு உள்ளே அழைத்து சென்று கருவறையிலே அமர வைத்து
அண்ணாமலையாரை கண்குளிர தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்கின்றார். அதன் பிறகு நாம் குறிப்பிடுகின்ற அன்னதோஷம் பிடித்து வாழ்க்கையிலே உணவின் மீது, உறவினர்கள் மீது, உடலின் மீது, உள்ளத்தின் மீது, உலகத்தின் மீது வெறுப்பு கொண்டிருந்த நமது அன்பர் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி, அதாவது வாரத்திற்கு 2 தடவை, மாதத்திற்கு 5 தடவை சென்று அண்ணாமலையார் தரிசனம் செய்து கிரிவலம் வந்து யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் பவனி வருகின்ற அந்த கிரிவல பாதையிலே இரவு பகல் பாராமல் கிரிவலம் வந்து அண்ணாமலையார் அருளமரத்திலே நனைந்து இன்று சாக்கடையிலே கிடந்த அந்த அன்பர் அன்னதோஷம் அகன்று அண்ணாமலையார் திருநாமம் என்னும் சக்தியால் சந்தனத்திலே குளித்து கொண்டு பார்க்கின்ற, பழகுகின்ற, பேசுகின்ற, காண்கின்ற, காணாத அன்பர்களிடத்திலே அண்ணாமலையாரின் கீர்த்தியை புகழ்ந்து புகழ்ந்து பேசி அண்ணாமலையார் அருளமத்திலே நனைந்து அண்ணாமலையாரின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாகி அண்ணாமலையாரின் புகழை பரப்பி இன்று உயிருடன் சிவ தொண்டாற்றி வருகின்றார். ஓம் நமச்சிவாய்.